இன்னும் சொல்லணும்னு சொன்னா, ஒரு மனநலம் பாதிச்ச மாரி துளாராசிக்காரர்கள் தனிமையில படுத்து அழுது வாழ்ந்த நாட்களும் இந்த 3 வருடத்துல ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 8ல குரு உண்மைய சொல்லணும்னா, துளாராசிக்கு ஒரு சாதகம் இல்லாத இடம்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத வீண் சொல்லு, வீணான கெட்ட பேரு, நல்லா பேசுறவங்களும் நம்மள விட்டு விலகி போணும், அல்லது எதிர்மறையான மறைமுகமான தாக்குதல்கள் நெறைய இருக்கக்கூடியது, அல்லது வம்பு, வழக்கு, சிக்கல்கள பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த குரு கடந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துளாராசிக்கு குடுத்துட்டு வந்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரத்துல வரும்பொழுது கண்டிப்பா அதற்கு எதிர்மறையான பலன்களை பெற்றுத்தரும். அப்ப இப்ப 8ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிக்கு பாதகமான குரு. அப்ப அந்த குரு பாதகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய நல்ல பலன்களை சத்தியமாக துலா ராசிக்கு குடுத்தே தீரும். அதுலயும் குறிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 116 நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த காலத்தை நீங்கள் தயவு கூர்ந்து சரியாக பயன்படுத்தணும். குறிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்.